கறிக்கடை திருடன். ஒரு ஊரில் ஒரு கறிக்கடைக்காரன் இருந்தான். வாய்ப்பேச்சில் மிகவும் இனிமை, ஆனால் கறி விற்பதில் மட்டும் நேர்மை இல்லை. 1 கிலோ கேட்டால் 3/4 கிலோ தான் கொடுப்பான். யாராவது சந்தேகப்பட்டால் சில எலும்புகள் சவ்வுகள் சேர்த்து அதிகமா தான் கொடுத்தேன்னு சமாளிப்பான். தராசில் எடை போடும் போது அதிக கறி வைத்தது போல காட்டி கீழே இறங்கும் முன் உடனே எடுத்து குப்பையான துண்டுகளை சேர்த்து ஏமாற்றுவான். இப்படியே பலரை ஏமாற்றி நல்ல பணம் சம்பாதித்தான். ஒரு முறை நோயால் இறந்த ஆட்டை கூட அறுத்து விற்று பணம் பார்த்தான். ஆனால் விதி தப்பிக்க விடவில்லை. அவனுக்கு சர்க்கரை நோய் இருந்தது. காலில் பெரிய புண் ஏற்பட்டது. டாக்டர் காலை எடுக்காவிட்டால் உயிர் போகும் என்றார். வேறு வழி இல்லாமல் காலை எடுத்தார்கள். சிறிது காலத்தில் அவன் இந்த உலகத்தை விட்டே போனான். அவன் சம்பாதித்த பணமும் ஏமாற்றிய தந்திரமும் அவனை காப்பாற்றவில்லை. கதை சொல்லும் நீதி, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் நீண்ட நாள் நிலைக்காது. நேர்மைதான் உண்மையான லாபம். இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தால்